அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து 11th நியூ தமிழ் புக்கில் இயல் 7 பார்க்குறோம். இயல் 7 இதுவரையும் 6 வீடியோ வந்து பார்த்துருக்கோம். இயல் 6 வரையும் பார்த்துருக்கோம். இது வந்து 7வது இயல். என்னடா இங்கே 6ன்னு இருக்குது, இவங்க 7ன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. எடிஷன் மாற்றும் போது இது வந்து 6வது இயலாக மாறிடுச்சு. கட் பண்ணிட்டாங்க, ஒரு இயலவே வந்து கட் பண்ணிட்டாங்க. ஓகே, நமக்கு வந்து சிலபஸ் வைஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். சிலபஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2018-19 எடிஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அது சிலபஸ் வைஸ் எல்லாமே இருக்கும், அதே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இது வந்து நமக்கு சிலபஸில் இருக்கிற ஒரு டாபிக் தான், கலைகள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அந்த கேரளாந்தகன் தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவில் தான் இந்த லெசன். கலை மற்றும் கட்டடக்கலை நமக்கு சிலபஸில் இருக்கிற ஒன்று தான். கலைகள் பற்றி படிக்கணும். இந்த லெசன் வந்து தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் உயரமான ஒரு கோபுரம் இருக்குது. அந்த கோபுரத்தோட நேம் என்ன அப்படின்னா கேரளாந்தகன் கோபுரம்னு சொல்லுவாங்க. தஞ்சை பெரிய கோவிலில் ரொம்ப உயரமான ஒரு கோபுரம்னா இந்த கோபுரம் தான். இந்த கோபுரத்துக்கு ஏன் இந்த கேரளாந்தகன் அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க அப்படின்னா, ராஜராஜ சோழன், சோழ மன்னனான ராஜராஜ சோழன் 988 சேர நாட்டை வந்து வின் பண்ணியிருப்பார். ஸோ அதோட நினைவாகவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மிகப்பெரிய கோபுரத்திற்கு, தஞ்சை பெரிய கோவிலின் மிகப்பெரிய கோபுரத்திற்கு கேரளாந்தகன் கோபுரம் அப்படின்னு நேம் சூட்டிட்டாங்க, பெயர் வச்சுட்டாங்க. ஓகே, அடுத்தது இதில் பார்க்கணும் அப்படின்னா இந்த பக்கம் கோபுரம். கோபுரம் அப்படின்றது வாயில்களின் மேலே அமைக்கப்படுவதுக்கு பேர் கோபுரம். கோபுரம் வேற, விமானம் வேற. கோபுரம் அப்படின்றது கோவிலுக்கு நீங்கள் போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும், முன்னாடியே இருக்கும், வாசப்படின்னு சொல்லுவோம், வாயில், என்ட்ரன்ஸ், அந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் கோபுரம். இதுவே வந்து உள்ள கருவறை இருக்கும், கடவுள் இருப்பார், கடவுளுக்கு நேர ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும், அதுதான் விமானம். கடவுளுக்கு நேர மேலே இருக்கிறதுக்கு பேர் தான் விமானம். நம்ம கோவிலுக்கு உள்ள என்ட்ரி ஆனோம் உடனே ஒரு அந்த வாயிலே ஒரு கோபுரம், விமானம் மாதிரி கோபுரம் மாதிரி இருக்கும், அதான் வந்து கோபுரம். உள்ள நுழையும் போது இருக்கிறது கோபுரம். கருவறை, கடவுள் இருக்காரா, அதுக்கு நேர மேலே இருக்கிறதுக்கு பேர் விமானம். அவ்வளோதான். இந்த கோபுரம் எழுப்பும் பண்பு பார்த்திங்க அப்படின்னா பல்லவர்கள் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. கோபுரம் எழுப்புவதை கோவில்களில் கோபுரம் அப்படின்ற ஒரு முறையை வந்து பல்லவர்கள் தான். விமானம் அப்படின்னா சோழர்கள். விமானம் அப்படின்னாவே சோழர்களை சொல்லலாம். விமானம் அப்படின்னா சோழர்கள். மிக உயர்ந்த கோபுரம் அப்படின்னா விஜயநகர பேரரசை சொல்லலாம். விஜயநகர பேரரசு. ராயகோபுரம்னு சொல்லுவாங்க, அவங்க எழுப்புனதை ராயகோபுரம். ராயகோபுரம்னா வேறு ஒன்றும் இல்லை, மிக உயர்ந்த கோபுரம்னு அர்த்தம். விஜயநகர பேரரசில் கிருஷ்ணதேவராயர் முக்கியமாக பர்டிகுலராக ராயகோபுரம் எழுப்புனது விஜயநகர பேரரசு. அதுலேயும் அரசர்களோட பேர், மன்னர்களோட பேர் கொடுத்தா கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு போடலாம். அதான் சொல்லியிருக்காங்க. விமானமோ அகநாளிகையின் மேல் அமைக்கப்படுது. அகநாளிகைனா அந்த கருவறையை தான் அகநாளிகைன்னு சொல்லுவாங்க. கருவறையை தான் என்ன சொல்கிறாங்க, அகநாளிகை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தஞ்சை பெரிய கோவில் பார்த்தீங்க அப்படின்னா கற்றளி கோவில்னு சொல்லுவாங்க. முழுவதும் கற்களால் கட்டப்பட்டது. முழுவதும் கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி கட்டப்பட்ட கோவில் தான் கற்றளி கோவில். தஞ்சை பெரிய கோவில் நம் நாட்டில் உள்ள கற்றளி கோவில்களே மிகவும் பெரியதும் உயரமானதும். ஓகேவா, கற்றளி கோவில்களில் மிகவும் உயரமானதுனா தஞ்சை பெரிய கோவில். ராஜராஜ சோழனால் 6 ஆண்டுகள் கட்டியிருக்காரு. ராஜராஜ சோழன் வந்து அந்த கோவிலை 6 ஆண்டுகள் கட்டியிருப்பார். ஒரு படம் கூட இருக்கும், ராஜராஜ சோழன் ஒரு படம் இருக்கும். படம் பேரே ராஜராஜ சோழன் தான். அந்த படத்தில் ஃபஸ்ட்டு சீனே வந்து எடுத்தோன்னே, ஃபஸ்ட்டு சீன் இந்த ராஜராஜ சோழன் வந்து அந்த தஞ்சை பெரிய கோவில் கட்டுற அந்த சீனை தான் எடுத்தோன்னே அந்த படத்தில் இருக்கும். சரி, ஓகே. 6 ஆண்டுகள் வந்து இவரோட முயற்சியால் அந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலை எப்படி சிறப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா தட்சண மேரு அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னகத்தின் மேரு அப்படின்னாலும் இந்த கோவில் தான், தட்சண மேரு அப்படின்னாலும் இந்த கோவில் தான். இந்த கோவிலோட விமானம் அப்படின்னா இப்போ தான் நான் சொன்னேன், அந்த அகநாளிகைக்கு மேலே இருக்கிறது, கருவறைக்கு மேலே இருக்கிறது. 216 அடி உயரம் விமானம். கருவறை விமானம் பார்த்திங்க அப்படின்னா கோவில் விமானம் 216 அடி உயரமுடையது. கருவறை விமானம் 13 தளங்களுடையது. 13 தளங்கள் உடையது. இந்த கற்றளி அமைக்கும் முறை, கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக வச்சு கட்டுறதுக்கு பேர் கற்றளி. கற்றளி கோவில்களில் மிகப்பெரியது தஞ்சை பெரிய கோவில்.
ஆனால் இந்த கற்றளி முறையில் கோவில் கட்டுறதை பல்லவர்கள் தான் தொடங்கியிருப்பாங்க. அதுவும் எந்த மன்னன் அப்படின்னா 2ஆம் ராஜசிம்மவர்மன் அப்படின்ற பல்லவ மன்னன் 7ஆம் நூற்றாண்டில் கற்றளி கோவில்கள் அமைக்கும் முறையை உருவாக்கியவர். கற்றளி கோவில்னா கல்லை ஒன்று மேலே ஒன்றா வச்சு அடுக்கியே கோவில் கட்டிடுவாங்க. அப்படி ஒரு கோவில் கட்டும் முறையை வந்து உருவாக்கியவர் யார் அப்படின்னா பல்லவ மன்னனான 2ஆம் நரசிம்மவர்மன். 2ஆம் நரசிம்மவர்மன் 7ஆம் நூற்றாண்டில். பல்லவர்களோட கோவில் வந்து மகாபலிபுர கடற்கரை கோவில், காஞ்சி கைலாசநாதர் கோவில், பனைமலை கோவில் இதெல்லாமே வந்து பல்லவர்களோட கற்றளி கோவிலுக்கு எடுத்துக்காட்டு. ஆனால் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய கற்றளி கோவில்னால் நம்ம தஞ்சை பெரிய கோவிலை சொல்லலாம். ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இந்த தொடக்கத்தில் மண்ணால் கட்டி மேலே மரத்தால் சட்டமிட்டன தில்லை கோவில், குற்றலாநாதர் கோவில் அவ்வாறு கட்டப்பட்டது. மண்ணால் கட்டி மேலே வந்து மரத்தால் சட்டமிட்டிருக்காங்க. பொன் தகடுகள், செப்பு பொன் தகடுகளால் கூரை வேய்தன. அதான் பராந்தக சோழனை பொன் வேய்ந்த சோழன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா கோவில்களுக்கு தங்கத்தை கொடையாக வழங்கியிருப்பார். அதான் பொன் வேய்ந்த சோழன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2ஆம் பராந்தக சோழன் தான். அடுத்து சோழன் செங்கனான்னு பார்த்தீங்கன்னா 78 கோவில் கட்டியிருக்காரு. அந்த செய்தி வந்து திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு. சோழன் செங்கனான் அப்படின்ற ஒரு சோழ மன்னன் 78 கோவில் கட்டின செய்தியை யார் சொன்னது அப்படின்னா திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு. திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு. கற்களை அடுக்கி கோவில் கட்டினார், இவரை தான் சொல்லியிருக்காங்க. சோழன் செங்கனான 78 கோவில் அந்த செய்தி சொன்னது திருநாவுக்கரசர். அடுத்தது பார்க்கலாம். விசித்திர சித்தன் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா 1ஆம் மகேந்திரவர்ம பல்லவன். குடைவரை கோவில்கள் அமைச்ச பல்லவர்கள். விசித்திர சித்தன் யார் அப்படின்னா 1ஆம் மகேந்திரவர்ம பல்லவன், பல்லவ மன்னன். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குடைவரை கோவில்கள் அதிகமாக யார் உருவாக்கியிருப்பா அப்படின்னா பல்லவ மன்னர்கள் உருவாக்கியிருப்பாங்க. அதனால தான் அவரை விசித்திர சித்தன்னே சொல்லுவாங்க. அந்த குகைகளை குடைந்தே கோவில் உருவாக்கிடுவாராம், அதான் குடைவரை கோவில். அதை பற்றி எந்த கல்வெட்டு சொல்லுதுன்னா மண்டகப்பட்டு கல்வெட்டு சொல்லுது. இவங்க அந்த கோவில் உருவாக்கின செய்திகளை எந்த கல்வெட்டு சொல்லுது அப்படின்னா மண்டகப்பட்டு கல்வெட்டு வந்து சொல்கிறது. அடுத்தது அவங்களோட பையன்தான் ராஜசிம்மன். அவங்களோட பையனில் அவங்களுக்கு பேரே 2ஆம் நரசிம்மவர்மன் சொல்லுவாங்க. 1ஆம் நரசிம்மவர்மன் தான் அவங்க பையன். இவர் வந்து 2ஆம் நரசிம்மவர்மன் தான் ராஜசிம்மன் அப்படின்னு அழைக்கப்படுவார். பல்லவ மன்னர்களோட வழி வந்தவர் தான் இவரும். ராஜசிம்மனும் தன் முன்னோர்களை விஞ்சும் வகையில் கோவில் கட்டியிருப்பார். அதான் காஞ்சி கைலாசநாதர் கோவில். காஞ்சி கைலாசநாதர் கோவிலை உருவாக்கியவர் ராஜசிம்மன் அல்லது 2ஆம் நந்திவர்ம பல்லவன். 2ஆம் நரசிம்மவர்ம பல்லவன். 2ஆம் நரசிம்மவர்மன். நந்திவர்ம பல்லவன்னா அவங்க பையன், மகேந்திரவர்மனோட பையன். பல்லவர்களில் படிச்சிருப்பீங்க. சரி, ஓகே. இந்த ராஜசிம்மன் கட்டிய கோவில் தான் காஞ்சி கைலாசநாதர் கோவில். அந்த கோவிலை எப்படி சொல்லுவாங்கன்னா ராஜசிம்மேஸ்வரம்னு சொல்லுவாங்க. எந்த கோவிலை? காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டினவர் பேர்லேயே அழைச்சிருவாங்க, ராஜசிம்மேஸ்வரம். காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் ராஜசிம்மன். அந்த கோவிலோட சிறப்பு பெயர் ராஜசிம்மேஸ்வரம். அந்த கோவிலை பார்த்துட்டு தான் ராஜராஜ சோழனுக்கு என்ன தோன்றும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கோவில் கட்டணும் அப்படின்னு தோன்றியிருக்கு. கட்டிட்டார். தஞ்சை பெரிய கோவில் கட்டியிருக்காருல. அதே மாதிரி இந்திய கட்டடக்கலை பாணி நாகரம், வேசரம், திராவிடம் அப்படின்னு 3 தான் பிரிக்கிறாங்க. கட்டடக்கலை வந்து ஒன்று திராவிட பாணியில் இருக்கும், இல்லைனா வேசர பாணியில் இருக்கும், நாகர பாணி இருக்கும். இப்போது சமீபத்தில் ஒரு நியூஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் கூட நான் சொல்லியிருப்பேன். நாகரம் பார்த்திங்கன்னா இப்போது யூபி அயோத்தி ராமர் கோவில் நாகர பாணியில் தான் கட்டப்பட்டிருக்கு. அயோத்தி கோவில் என்ன பாணி? நாகர பாணி. கட்டடக்கலையோட ஒரு வடிவம் தான் அது, நாகர பாணி. அந்த அயோத்தி கோவில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், படத்தில் அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், அதோட மாடுலேஷனே பயங்கரமாக இருந்திருக்கும். அதான் நாகர பாணி. நம்ம திராவிட பாணி, தஞ்சை பெரிய கோவில்லாம் பார்த்திங்கன்னா திராவிட பாணி. தஞ்சை கோவில் எண்பட்டை வடிவில் கட்டப்பட்ட திராவிட கலைப்பாணி ஆகும். அடுத்தது 1886ஆம் ஆண்டு ஜெர்மனி அறிஞர் ஜூல்ஸ் அப்படின்றவர் 6 ஆண்டுகள் கல்வெட்டை படியெடுத்து ராஜராஜ சோழன் தான் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினார்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. படி எடுக்கிறதுனா கல்வெட்டுக்களில் இருக்கிற எழுத்துக்களை அவங்க வந்து ரீட் பண்ணி அவங்களுக்கு புரிகிற மாதிரி படி எடுப்பாங்க, எழுதுவாங்க.
கல்வெட்டில் இருக்கிறத படிக்க முடியாதுல்ல, அதை தான் அவங்க படி எடுத்து படிப்பாங்க. எல்லாரும் படிக்கிற வகையில் எடுப்பாங்க, படி எடுப்பாங்க. அது பண்ணவர் யார் அப்படின்னா ஜெர்மனி அறிஞர் ஜூல்ஸ் 1886 தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தஞ்சை பெரிய கோவிலை கட்டினதே ராஜராஜ சோழன் தான் அப்படின்ற செய்தியை சொன்னதே அவர் தான். கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை. கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசைன்னு சொன்னது வந்து ஃப்ரெட்ரிகா ஒன்ஸ்லீவிங் அப்படின்றவர். ஒன்ஸ்லீவிங் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஆப்ஷனில் இருக்க போகுது. அடுத்தது 1930 சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளராக இருந்தவர் தான் யார் அப்படின்னா எஸ்கே கோவிந்தசாமி அப்படின்றவர் இருந்திருப்பார். இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில் கருவறையின் இரு தளங்களில் உள்ள சுற்றுக்கூடம் சாந்தாரா நாளிகை பகுதி சுவரில் ஓவியங்கள் காணப்பட்டதை முதலில் கண்டுபிடித்தார். அதில் என்னென்னலாம் ஓவியம் இருந்துச்சுன்னா தட்சிணாமூர்த்தி ஓவியம், சுந்தரர் வரலாறு, திரிபுராந்தகன் வரலாறு, இதை எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணவர் இவர் தான், எஸ்கே கோவிந்தசாமி அப்படின்றவர். அடுத்தது பிரெஸ்கோ வகை பற்றி சொல்லியிருக்காங்க. பிரெஸ்கோ வகைனா வேறு ஒன்றும் இல்லை, சோழர் கால ஓவியங்கள் இது வேண்டாம், இங்கே இருப்பாருங்க. பிரெஸ்கோ அப்படின்றது அது ஒரு லத்தீன் மொழி சொல். அதோட பொருள் என்னென்னா புதுமை. சுண்ணாம்பு காரை பூச்சு மீது அதன் ஈரம் காயும் முன் வரையப்படும் பழமையான ஓவிய கலைநுட்பம் தான் என்ன அப்படின்னா பிரெஸ்கோ. இவ்வகை ஓவியங்களை அஜந்தா எல்லோரா சித்தன்னவாசலில் காணலாம். பிரெஸ்கோ வகை எங்கெல்லாம் இருக்குது? அஜந்தா எல்லோரா சித்தன்னவாசலில் இந்த ஓவியம் வரையப்பட்டுள்ளது. ஓகே, அடுத்தது தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கிற நந்தி வந்து பல்லவர் காலத்தை சேர்ந்த நந்தியும் அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. தஞ்சை பெரிய கோவில் வந்து சோழர்கள் கட்டியது, பட் அங்கே இருக்க நந்தி வந்து பல்லவர் கால நந்தி அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டில் இருந்து கோபுரங்கள் தனிச்சிறப்பு பெற்றது. வெளி கோபுரம் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும், உட்கோபுரம் கொஞ்சம் உயரம் குறைவாக இருக்கும். 2 வகையான கோபுரங்களை உருவாக்கியிருப்பாங்க. அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா திருவாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 வகையான கோபுரங்களை திருவாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், திரிபுவனம் ஆகிய இடங்களில் 2 வாயில்கள் இருக்கிறது. அடுத்தது 4 புறங்களிலும் 4 கோபுரங்களை எழுப்பும் மரபு யாருடைய காலத்தில் வந்துச்சு அப்படின்னா 2ஆம் குலோத்துங்க சோழன். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் 2 வாயில் 2 கோபுரம்னு, ஆனால் இவர் பாருங்கள் இங்கே இருக்குல்ல நம்ம மீனாட்சி அம்மன் கோவிலே 4 கோபுரங்கள் தான். அதே மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா 4 புறங்களிலும் 4 கோபுரம் எழுப்பும் மரபு வந்து 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்திலேயே வந்திருக்கு. 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்திலேயே இருந்திருக்கு. புகழ்பெற்ற கோவில்கள் பலவற்றிலும் மிக உயர்ந்த கோபுரம்னாவே விஜயநகர பேரரசு தான். அதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், மிக உயர்ந்த கோபுரம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ராய கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யார் அப்படின்னா விஜயநகர பேரரசு காலம் தான், விஜயநகர பேரரசு காலம். அதான் சில இடங்களில் இருக்க கோயிலோட கோபுரம் பார்த்திங்கன்னா 150 அடிக்கு மேல் உள்ளதாக சொல்லியிருக்காங்க. ராஜராஜ காலத்தில் பெண் அதிகாரிகளும் அரசு பணியில் இருந்திருக்கிறாங்க. ராஜராஜனின் பட்டத்தரசி லோகமாதேவி திருவையாற்றில் கட்டிய கோவில் லோகமாதேவிச்சுரம் அப்படின்னு அழைக்கப்படுதான். லோகமாதேவிச்சுரம் அப்படின்றது அறியப்படுது அந்த கோவில் பேர். அதே மாதிரி பெண் அதிகாரிகள் இருந்ததாக அந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு. பெண் அதிகாரிகள் இருந்ததாக கல்வெட்டில் பொறிச்சிருக்காங்க. சரி, ஓகே, அவ்வளோதான் அந்த லெசன். முக்கியமானது அப்படின்னா இதை தான். அடுத்தது பாருங்கள், அந்த ஒரு ஆத்மநாம் கவிதை கொடுத்துருக்காங்க. அணில் பற்றியும் புளிய மரம் பற்றியும் சொல்லியிருக்காங்க. அணிலுக்கு வந்து எது தான் முக்கியம்? உணவு, உறக்கம். அதை தவிர அணில் என்ன நினைக்கும்? அணில் எதுவும் நினைக்காது. இதை பற்றி சும்மா கொடுத்துருக்காங்க, அது தேவையில்லை. இதில் 2 முக்கியமான நியூஸ் என்ன கொஸ்டின் அப்படின்னா, காகிதத்தில் ஒரு கோடு அப்படின்ற கவிதை தொகுப்பு யார் அப்படின்னா ஆத்மநாம். அவரோட இயற்பெயர் மதுசூதனன். மதுசூதனன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார் அப்படின்னா ஆத்மநாம். அவரோட கவிதை தொகுப்பு காகிதத்தில் ஒரு கோடு. லா அப்படின்ற சிறப்பு லா அப்படின்ற ஒரு சிற்றுதல் நடத்தியிருப்பார் இந்த ஆத்மநாம் அப்படின்றவர். அவ்வளோதான். அடுத்தது குற்றால குறவஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நாடக இலக்கிய வடிவம். பாட்டுடைய தலைவன் உலா வர கண்ட தலைவி அவன் மீது என்ன பண்ணுவோம் அப்படின்னா காதல் கொள்வார். அந்த டைமில் குறவர் குலத்தை சேர்ந்த பெண் ஒருத்தி தலைவிக்கு குறி பரிசு பெறுவாள். இதை பற்றி சொல்கிறதான் குறவஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தலைவன் மீது காதல் உலா யாருன்னே தெரியாது அந்த பையன்.
தலைவன். உலா வர்ற தலைவன் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி யாருன்னே தெரியாத அந்த அப்செட்டாக இருப்பாங்க. அந்த டைமில் குறவன் குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணொருத்தி கூறி பரிசு வாங்கிட்டு போவாள். அந்த செய்தியை சொல்கிறதா இந்த குறவஞ்சி. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா குறத்தி பாட்டு அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது. இந்த பாடலும் முக்கியம் இல்லை, பட் இதோட மீனிங் மட்டும் பார்த்து வச்சுக்கலாம். விரியன் அப்படின்னா என்ன அப்படின்றத அடுத்த அந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க. சிலம்பு காலில் போடுவோம்ல, விரியன் அப்படின்னா கால் சிலம்பு இங்கே இருக்கும். சிலம்பு. அடுத்தது இந்த திருமுருகுன்னு சொல்லுவாங்க, அது என்ன அப்படின்னா தண்டை, அதுவும் காலில் போடுறதான். திருமுருகுனா தண்டை. நாங்குல் புழு பாடகம், நாங்குல் புழு நாங்கூலு புழுவில் நாங்கூலு அப்படின்னா பாடகம். அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, மார்க்கம் கெச்சம். ஸோ அது கூட வேண்டாம், அந்த ஃபஸ்ட்டு 2 மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. காலாளி குண்டலப்பூச்சி காலாளி. அதோட மீனிங் இந்த பக்கம் அதோட மீனிங்கே இருக்கும். என்ன அப்படின்னா கொத்து அப்படின்னா பூமாலை, குழல்னா கூந்தல், கோலத்து நாட்டார் கலிங்க நாட்டார், வரிசைனா சன்மானம், நாங்குல் அப்படின்றது மண்புழு. 2 சொல்லியிருப்பேன் என்னென்ன அப்படின்னா விரியன் அப்படின்னா சிலம்பு காலில் போடுறது, திருமுருகனா தண்டை அதுவும் காலில் போடுறதான். மாண்ட தவளை பெயரச்சம், இந்த டா அப்படின்றது உயிரெழுத்து, இட்டு ப்ளஸ் ஆ, கடைசியில் ஆ வந்தாவே அது என்னது பெயரச்சம். இல்லை அப்படின்னா முற்று பெறாத ஒரு எச்ச சொல் பெயரை கொண்டு முடிந்தால் பெயரச்சம். இது முற்று பெறலாம். மாண்ட அப்படின்றது முற்று பெறாத ஒரு எச்ச சொல், இது பெயரை கொண்டு முடியுது. தவளைன்றது பெயர், அப்படி முடிகிறதுனால அது பெயரச்சம். பகுபத உறுப்பிலக்கணம் கொடுத்துருக்காங்க, தேவையில்லை, ஓகேவா, ஜஸ்ட்டு வேண்டாம். அடுத்தது பாருங்கள், புணர்ச்சி விதி. பயம் ப்ளஸ் இல்லை பயம் இல்லை அப்படின்னு பிரிச்சுட்டு உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பேன்ற விதிப்படி இம்மு ப்ளஸ் ஈ மீயாக சேர்ந்துடும். அடுத்து முக்கியமானது, தமிழ்நாட்டின் தென்காசிக்கு அருகே குற்றாலம்ன்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரோட சிறப்பை பற்றி சொல்கிறதான் அந்த ஊரின் அங்குள்ள குற்றாலநாதரை பற்றி. குற்றாலத்தில் இருக்கிற குற்றாலநாதர் தான் இந்த குற்றால குறவஞ்சியோட பாட்டுடைய தலைவரே, ஓகேவா. இதை பாடினவர் யாருன்னா திரிகூடராசப்ப கவிராயர். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். இந்த பாடலில் பார்த்திங்கன்னா 2 டிஸ்ட்ரிக் வருது. தென்காசியில் பாட்டுடைய தலைவன் குற்றாலநாதன். பட் இதை பாடின திரிகூடராசப்ப கவிராயர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். திரிகூடராசப்ப கவிராயரோட கவிதை கிரீடம் அப்படின்னு போற்றப்பட நூல் எது அப்படின்னா இந்த குற்றால குறவஞ்சி தான். அவர் எழுதின நூல்கள்லேயே எந்த நூல் கவிதை கிரீடம் அப்படின்னு போற்றப்படுது அப்படின்னா இந்த குற்றால குறவஞ்சியை சொல்லலாம். இவர் பார்த்தீங்க அப்படின்னா யாரோட வேண்டுகோளுக்கு இணங்க அந்த நூலை எழுதியிருக்காரு, குற்றால குறவஞ்சி எழுதியிருக்காருன்னா மதுரை முத்து விஜயரங்க சொக்கலிங்கனார். இவரோட விருப்பத்திற்கு இணங்க தான் இந்த பாடலை அரங்கேற்றம் செய்துள்ளார். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். குற்றாலநாதர் கோவில் பணிபுரியும் காலத்தில் சைவ சமய இலக்கிய இலக்கணங்கள் படித்தவர். குற்றாலநாதர் கோவில் வித்துவான் அப்படின்ற சிறப்பு பெயரை இவருக்கு இருக்குது. யாருக்கு? திரிகூடராசப்ப கவிராயருக்கு இருக்குது, ஓகேவா. திருக்குற்றாலநாதர் கோவில் வித்துவான் அப்படின்னு சொல்கிறாங்க. குற்றாலநாதர் மீது தலாபுராணம், மாலை, சிலேடை, பிள்ளைத்தமிழ், யமகாந்தாதி இதையும் இவர் பாடியிருக்கார். யார்? திரிகூடராசப்ப கவிராயர். அடுத்தது திருச்சாளல். இது பெண்கள் விளையாடும் விளையாட்டு. இந்த பாடலை படித்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நினைப்பீங்க எதுக்கு இந்த பாடல் அப்படின்னு, இது கேட்குறாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், வேறு யார் இருக்கா? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், இவங்க 3 பேர் பாடின பாடல்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுவும் சிவபெருமான் பற்றி தான் 3 பேருமே பாடியிருப்பாங்க. இது கேட்குறாங்க. இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஒரு எக்ஸாமில் கூட ஏதோ சுடுகாடா ஏதோ மண்டை அதை கேட்டிருந்தாங்க, சுடுகாடு பித்தன் அந்த மாதிரி ஒரு இதை கேட்டிருந்தாங்க ஒரு எக்ஸாமில். ஸோ ஜஸ்ட் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம், நம்ம புக்கில் தான் இருக்குது, பார்த்து வச்சுக்கிறோம், தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோவில் சுடுகாடு, கொல் புலித்தோல் நல்லாடை. கோவில் தான், சுடுகாடு தான் கோவிலாகவும், புலித்தோல் தான் அவரோட ஆடை. சிவபெருமான் தான், தாயும் இல்லை தந்தையும் இல்லை, தனியாக இருக்கார். தாயும் இல்லை தந்தையும் இல்லை. ஓகே, இந்த வரி உங்களுக்கு நீ மறக்காது. தாயும் இல்லை தந்தையும் இல்லை,
கோவில் தான் சுடுகாடுனா, ஏன்னா நீங்கள் இதை பார்த்தோன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் 3 பேருமே சிவனை பாடியிருப்பாங்க. 3 பேருமே சிவனை மட்டும் தான் பாடுவாங்க. அப்போ உங்களுக்கு குழப்பம். ஸோ இந்த வரிகள் யார் அப்படின்னா மாணிக்கவாசகர். அந்த 4 பேரும், 3 பேர் மட்டும் தான் சொல்லணும். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இந்த 4 பேருமே சிவனை தான் பாடியிருப்பாங்க தேவாரத்தில். தேவாரம் பாடினது 3 பேர், சைவ சமய குறவர் தான் 4 பேர், சிவனை தான் பாடியிருப்பாங்க. ஓகேவா? அதில் இந்த வரிகள் யாருடையது அப்படின்னா மாணிக்கவாசகரோட வரிகள். மாணிக்கவாசகரோட வரிகள். அடுத்தது அந்த ஃபஸ்ட்டு 4 வரி முக்கியம் இருக்குது, முக்கியமான ஒரு வரி. கோவில் சுடுகாடு, புலித்தோல் நல்லாடை, தாயும் இல்லை தந்தையும் இல்லை. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கூட ரொம்ப இந்த ஒரு வரியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆளாளம் உண்டான். அப்போ சிவபெருமான்னா என்ன பண்ணார்? விஷத்தை உண்டிருப்பார். சிவபெருமான் விஷத்தை சாப்பிடல அப்படின்னா அங்கே இருந்த மற்ற தேவர்கள் இறந்து போயிடுவாருன்னு அவர் சாப்பிட்டதா ஒரு புராண செய்தி. இந்த செய்தியை சொன்னது யார் அப்படின்னா மாணிக்கவாசகர். நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியும், சிவபெருமான் பற்றி சொன்னாவே இந்த 4 பேரில் ஒருத்தர் தான் தெரியும். 4 பேருமே ஆப்ஷனில் தான் நம்ம என்ன பண்ணுறது, படித்தா மட்டும் தான் போட முடியும். ஆளாளம் அப்படின்னா விஷம். அதை சொன்னது யார் அப்படின்னா மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர். சரி, ஓகே. காயில்னா வெகுண்டு எழுதல், கோவப்படுறது. அயன்னா பிரம்மன், மால்னா விஷ்ணு. இதை நல்லா பார்த்து வச்சுங்க. அயன்னா பிரம்மன், மால்னா விஷ்ணு, ஆளாளம்னா விஷம், நஞ்சு, அந்தம்னா முடிவு. ஆதி அந்தம், ஆதினா தொடக்கம், அந்தம்னா முடிவு. அந்தம்னா முடிவு. இந்த சாழல் அப்படின்னா பெண்கள் விளையாடுற ஒரு வகையான விளையாட்டு தான். ஒரு பெண் கொஸ்டின் கேட்பாங்க, மற்றொரு பெண் வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. அதுதான் அந்த விளையாட்டே. அதுக்கு பேர் அப்போ விளையாட்டே இல்லை. கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணுறது விளையாட்டா? அப்போ இதான் வந்து விளையாட்டாக இருந்திருக்கு. அடுத்தது இறைவன் செயல்களையும் அவற்றால் விளங்கும் உண்மைகளையும் விளக்குவது திருச்சாளல். இறைவனின் செயல்களையும் அவற்றால் விளங்கும் உண்மைகளையும் விளக்குவது திருச்சாளல் வடிவமாகும். திருமங்கை ஆழ்வாரும் தனது பெரிய திருமொழியில், திருமங்கை ஆழ்வாரோட நூல் தான் எனது பெரிய திருமொழி. அதையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருமங்கை ஆழ்வார் பற்றி ஒரு கொஸ்டின் இருக்குது. திருமங்கை ஆழ்வாரோட நூல் தான் பெரிய திருமொழி. இதை பற்றி சொல்லியிருக்காங்க. மக்கள் வழக்கில் ஒருவர் விடுகதை சொல்லியும் அதற்கு மற்றொருவர் விடை கூறியும் விளையாடுவது இன்றைக்கு வழக்கத்தில் உள்ளது. அதான் சாழல் தான். அடுத்தது உறுப்பிலக்கணம், பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி இருக்குது. வேண்டாம், புணர்ச்சி நமக்கு புக்லேயே தனியாக இருக்குது, அங்கே பார்த்து வச்சுக்க, அங்கே படிக்கலாம். திருவாசகம் சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு திருவாசகம். அதை இயற்றியவர் மாணிக்கவாசகர். இவர் பாடிய பாடல்கள் 8வது திருமுறையில் எழுது. சைவ சமயத்தின் 12 திருமுறைகளில் இவர் பாடினது 8வது திருமுறையாக உள்ளது. 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். திருவாசகத்தில் 51 திருப்பதிகங்கள் உள்ளன. திருவாசகத்தில் 51 திருப்பதிகம் உள்ளது. மொத்த திருவாசகத்தில் பாடல்னா 658. பழைய புக்லேயே இருக்குது பாடல்கள் வந்து 658 அப்படின்னு. திருவாசகத்திற்கு ஒருகார், ஒரு வாசகத்திற்கும் ஒருகார். திருச்சாளல் தில்லை கோவிலில் பாடப்பட்டது. அதான் சிவபெருமானில் தான், சிவன் தான். ஜியு போப் திருவாசகத்தை 1900 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். 1900 ஆண்டு. மாணிக்கவாசகர் சைவ சமய குறவர் 4 பேரில் ஒருவர். 4 பேர் யார் யார் இப்போ தான் சொன்னோம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இவங்க தான் 4 பேர். அதில் ஒருத்தர் தான் இவர். இவர் வந்து இங்கே பாண்டிய நாட்டில் உள்ள திருவாதூரை சேர்ந்தவர். இந்த பாண்டிய மன்னனுக்காக தான் குதிரை வாங்க போயிருப்பார். அரிமத்தன பாண்டியனின் தலைமை அமைச்சராகவும் இருந்திருப்பார். இவர் இயற்றிய நூல்கள்னால் திருவாசகம், திருக்கோவை. திருவாசகம், திருக்கோவை. அடுத்து இசைத்தமிழ் இருவர் இருக்குது, தேவையில்லை. ஓகேவா? இசைத்தமிழ் இருவர் தேவையில்லை. தேவாரத்தில் 23 பண்களில் பாடல்கள் உள்ளன. 23 பண்களில் பாடல் உள்ளது. தேவாரத்தில் இல்லாத 4000 திவ்ய பிரபந்தத்தில் மட்டும் காணப்படும் பண்களும் சில இருக்குது. நைவலம், அந்தாளி அப்படின்ற மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. சாளரபாணி என்ற பண் 9ஆம் திருமுறையான திருவிசைப்பாவில் காணப்படுகிறது. 9வது திருமுறையான திருவிசைப்பாலை என்ன இருக்குது அப்படின்னா சாளரபாணி அப்படின்ற ஒரு பண் வகை சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது இதில் முக்கியமானது அப்படின்னா இந்த லெசன் படிக்க வேண்டாம். பிங்கள நிகண்டி எனும் நூலில் 103 பண்கள் உள்ளது. பிங்கள நிகண்டில் 103 பண்கள் உள்ளது. பண்ணுனா மியூசிக் தான், இசை தான். அடுத்தது இதில் இலக்கணம் மாதிரி இருக்காது, கலைச்சொல் இருக்குது. நமக்கு புக் பேக்கில் இருக்கிற கலைச்சொல்லே போதும். ஏன்னா இது வந்து 10th புக்கு.
சாரி 11th புக் இதுலேருந்து ஆனால் கேட்டுட்டாங்க எக்ஸாம், இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னா தமிழில் வந்து எதிர் உயிர் பொருள், நுண்ணுயிர் கொல்லிகள், உயிர் எதிர் நச்சு, கேடுயிர் கொல்லிகள், நச்சுயிர் கொல்லிகள்னு பல பேர் இருக்குது. இது ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் என்ன பொருள் அப்படின்னு. பட் இங்கேருந்து அந்த கொஷின் எடுக்கலை. ஆன்டிபயோட்டிக்ஸ் வேறு ஒரு இடத்துல 10th புக்கு நினைக்கிறேன், அங்கேயே இருக்கும். அந்த நோய் முறின்னு ஒரு மீனிங்கில் இருக்கும், அதை தான் கேட்டிருந்தாங்க. பட் இங்கேருந்து கேட்கல. ஆன்டிபயோட்டிக் ஆனால் கேட்டுட்டாங்க. ஓகே, அவ்வளோதான். புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம். தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள ஓவியங்கள் எஸ்கே கோவிந்தசாமி கண்டறிந்தார். ஆமாம், சொன்னேன், லெசன்லேயே சொல்லியிருப்பேன் முக்கியமானதுன்னு 1930 அப்படின்னு. சரிதான். அடுத்து 2வது சோழர் காலத்து ஓவியங்கள் பிரெஸ்கோ வகையை சேர்ந்ததாம். அதுவும் சரிதான். பிரெஸ்கோ அப்படின்னா லத்தீன் மொழிச்சொல், புதுமை அப்படின்னு பொருள். ஸோ 2ம் சரி. லா அப்படின்ற பெயரில் கவிஞர் ஆத்மநாம் வெளியிடப்பட்டது என்னது? சிற்றிதழ். கவிதை கிரீடம் என்று போற்றப்படுவது என்னது? குற்றால குறவஞ்சி. ஆப்ஷன் ஏல இருக்குது. லா அப்படின்றது ஆத்மநாம் மதுசூதனன் அவர் நடத்தின ஒரு சிற்றிதழ். காகிதத்தில் ஒரு கோடுன்ற கவிதை தொகுப்பும் அவர் தான். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, கவிதை கிரீடம் அப்படின்றது குற்றால குறவஞ்சி. அவர் இயற்றிய நூல்கள்லேயே அது கவிதை கிரீடமாக போற்றப்படுது. விரியன், ஓகே, இதை தான் அங்கேயே சொன்னேன். விரியன் அப்படின்னா சிலம்பு, திருமுருகனா தண்டை, நாங்கூல் புழுன்றது வந்து பாடகம். அங்கே சரியாக சொன்னான்னு தெரில, பட் இங்கே சரிதான். இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. குண்டலப்பூச்சி வந்து காலாளி, முக்கியமான ஒன்று, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விரியன் அப்படின்னா சிலம்பு, பொருள் கேட்கலாம். திருமுருகனா தண்டை, நாங்குல் புழுனா பாடகம், குண்டலப்பூச்சி அப்படின்றது காலாளி. பெண்கள் விளையாடும் விளையாட்டில் ஒன்று வந்து சாழல். இந்த சிற்றில், சிறுதேர், சிறுபறை 3மே ஆடவர் விளையாடும் விளையாட்டு, ஆண்கள் விளையாடும் விளையாட்டு. அடுத்தது ஈறுபோதல், முன்னின்ற மெய்த்தெரிதல், தனிக்குறில் முன்னொற்று உயிர்வரின் இரட்டும். எத்தனை விதின்னு பாருங்கள். 1 2 அவங்க கொடுக்குற அந்த 1 மார்க்குக்கு 1.5 மார்க்குக்கு 1 2 3 4 விதி கொடுத்துருக்காங்க. 4 விதி கொடுத்து இதில் எந்த ஆப்ஷன் வந்து புணரும்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு விதியே தெரியலை அப்படின்னாலும் ஆப்ஷனை பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ஷன் நல்லாடை, பட் அது எப்படி புணரும்னு நான் சொல்லிடுறேன். நம்மை ப்ளஸ் ஆடைன்னு பிரித்தோம் அப்படின்னா ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இம்மு வந்து முன்னின்ற மெய்த்தெரிதல் விதிப்படி இம்மு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்னா மாறும். என்னது? இல்லா மாறுதுங்க. இல்லு தானே இருக்குது. சரி, ஓகே. முன்னின்ற மெய்த்தெரிதல் விதிப்படி இல்லா மாறும். ஒரே ஒரு இல்லு தான் வரும். முன்னின்ற மெய்த்தெரிதல் விதிப்படி இம்மு மட்டும் இல்லா மாறும். மை போகிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்மை ப்ளஸ் ஆடைன்னு பிரித்தா மட்டும்தான் அந்த விதி வந்து கரெக்டாக வரும். நம்மை ப்ளஸ் ஆடை, மை விகுதி போயிடுச்சு. வேறு என்ன இருக்குது? அது ஈறுபோதல், ஓகே, போயிடுச்சு. அப்போ அடுத்தது நம் அப்படின்றது இம்மு வந்து இல்லா மாறுது, அதான் முன்னின்ற மெய்த்தெரிதல். அடுத்து ஆடை. அடுத்து என்ன இருக்குன்னா, தனிக்குறில் முன் ஒற்று இரட்டிக்கும். அந்த ஒற்று இரட்டிக்கிறது. அப்போ அதோட ஒற்று என்னது? ஆல்ரெடி இருக்கிற ஒற்று இல்லு தான். அப்போ அது வந்து இரட்டிக்குதுன்னா 2 இல்லா வருது. ஆடை. அடுத்து என்ன விதி இருக்குது? உடல் மேல் உயிர் வந்து இந்த இல்லும் ஆவும் சேருது. ஸோ நல்லாடை. அவ்வளோதான். ஆப்ஷன் சி. மற்ற எதுவுமே வராது. முதுரம், ஆதி நிடல்னு வரும். வெற்றிடம்னா தன்னொற்று இரட்டு மட்டும்தான் வரும். முன்னின்ற மெய்த்தெரிதல் இந்த இடத்துல வராது. அடுத்தது பைந்தளிர் அப்படின்றது அடியகரம் ஐயாதல் வரும். ஸோ அது வராது. அதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. உங்களுக்கு தெரியலைனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணணும்? ஜஸ்ட் இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிடணும். அடுத்தது யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சங்கரதாஸ் சுவாமிகளை பார்க்க போகிறோம். சங்கரதாஸ் சுவாமிகள் பார்த்திங்கன்னா 8th புக்லேயே பழைய புக்கில் இருப்பார், அங்கேயே படிச்சிருப்போம். இளமையில் புலவரேறு பழனி தண்டாயுதபாணி சுவாமிகளை தேடி சென்று சின்ன வயசில் தமிழறிவை பெற்று தன்னுடைய 16 வயதில் கவியாற்றல் பெற்றாராம். இவர் 16 வயதிலேயே கவியாற்றல் பெற்று வெண்பா, கலித்துறை, இசைப்பாடல்கள் இயற்ற தொடங்கியிருக்காரு 16 வயசுலேயே. ரணியன், ராவணன், யமதர்மன் அந்த வேடத்துலேயும் நடிச்சிருக்காரு. அவருடைய 24 வயதிலேயே அந்த வேடங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு. ரணியன், ராவணன், யமதர்மன். வண்ணம் சந்தம் பாடுவதில் வல்லவராய் இருந்த சுவாமிகள் சந்த குளிப்புகளின்
சொற்சிலம்புகளை கண்டு அக்காலத்தில் அவரோட சந்த குளிப்புகளின் சொற்சிலம்புகளை கண்டு மக்கள் வியப்படைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 16 வயசுலேயே அவருக்கு வந்து கவி பாடும் திறன் என்னென்ன இயற்றியிருக்காரு அப்படின்னா வெண்பா, கலித்துறை இசைப்பாடல்கள். அதே மாதிரி 24 வயதிலேயே மேடைகளில் கலக்கியிருக்காரு. ராவணன் வேடம், ரணியன் வேடம். அதில் அடுத்தது சமரச சன்மார்க்க சபை அப்படின்ற ஒரு நாடக குழுவை உருவாக்கினவர் இவர் தான். ஓகேவா? அந்த மாதிரி பாய்ஸ் கம்பெனியும் இவர் தான் நினைக்கிறேன், சிறுவர்களுக்காக நமக்கு அட்வான்ஸ் தமிழில் இருக்கும். அதே மாதிரி சமரச சன்மார்க்க சபையும் இவர் தான். போட்டிருப்பேன், அட்வான்ஸ் தமிழுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த சமரச சன்மார்க்க சபையில் பயிற்சி பெற்ற நாடக குழுவில் பயிற்சி பெற்றவர் தான் கிட்டப்பா. அவர் பெரிய ஃபேமஸ் கிட்டப்பா. மேடை நாடகம் தரம் குன்றிய நிலையில் மதுரை வந்த சுவாமிகள் 1918 தத்துவ மீனர் லோசினி வித்துவ பாலசபை அப்படின்ற ஒரு நாடக அமைப்பை உருவாக்கியிருக்காரு. யார்? இவர் தான், சங்கரதாஸ் சுவாமிகள் தான். அவரோட காலம் வந்து 1867 1922 வரைய தத்துவ மீனலோசினி வித்துவ பாலசபைன்ற அமைப்பை உருவாக்கினவர் இவர் தான். இவர் உருவாக்கின இந்த அமைப்பிலிருந்து உருவானவர் தான் TKS சகோதரர்கள். சரி, ஓகே. அடுத்தது இவர் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். தமிழ் நாடக உலகின் இமயம்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் தமிழ் நாடக தலைமை ஆசிரியரும் யார் அப்படின்னா சங்கரதாஸ் சுவாமிகள். ஓகேவா? சங்கரதாஸ் சுவாமிகள் தான் என்ன அப்படின்னா தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். இதுவே தமிழ் நாடக தந்தைனா பம்மல் சம்பந்தனார் வருவார். இமயம் அப்படின்னாலும் இவர் தான். இமயம் அப்படின்றது இவர். அதுக்கப்புறம் வந்து தந்தை அப்படின்னா தமிழ் நாடக தந்தைனா பம்மல் சம்பந்தனார் வந்துடுவார். தமிழ் நாடக பேராசிரியர் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் வந்துடுவார். பரிதிமார் கலைஞர். ஓகே. அடுத்து இதில் முக்கியமானதான் கம்பரோட ஒரு பாடல் இருக்குது, அதையும் பார்த்து அப்படியே முடிச்சிடலாம். கம்பரோட பாடல் என்னன்னா தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவி நேங்க குவளைக்கண் விழித்து நோக்க தென்திரை எழினி காட்ட தேம்பிலி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ. யார் அப்படின்னா கம்பராமாயணத்தில் கம்பர் பாடினது 10th புக்லேயே இருக்குது. அதே மாதிரி ஃபைனலாக கலைச்சொல்லையும் பார்த்து வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா ஃபைன் ஆர்ட், அதுக்கப்புறம் டாக்குமெண்டரி, இன்ஸ்கிரிப்ஷன், எஃபிகிராஃப் ரெண்டுமே வந்து கல்வெட்டு தான். அடுத்தது கிரைன் வேர் ஹவுஸ் அப்படின்னா தானிய கிடங்கு, டிசாஸ்டர், மைத், தொன்மம். இது கொஞ்சம் முக்கியமான ஒன்று. கலைச்சொல் ரொம்ப முக்கியம். ஆனால் 10th வரையே தான் கலைச்சொல் எடுக்கிறாங்க. எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பழைய கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தெரியும். நானே பழைய கொஸ்டின் பேப்பருக்கு வீடியோ போட்டிருப்பேன், அதே பாருங்கள். 10th வரையே தான் எடுக்கிறாங்க. சிவானந்த நாடகம்ன்ற நூல் யார் அப்படின்னா சிவானந்த நடனம் ஆனந்த குமார சுவாமி. இது தேவையில்லை. அடுத்தது தஞ்சை பெருவுடையார் கோவில், ராஜராஜேஸ்வரம் கோவில் நுட்பம். இது யார் எழுதுனா அப்படின்னா குடவாயில் பாலசுப்ரமணியன் அப்படின்றவர் இந்த நூல் எழுதியிருக்காரு. சரி, ஓகே. அடுத்த வீடியோவில் 8வது இயல் பார்ப்போம். ஏன்னா 8வது இயல் சுந்தர ராமசாமி பார்த்திங்கன்னா சிலபஸில் இருக்கார். ஏன்னா எப்படி சுந்தர ராமசாமியோட லெசனா, ஆமாம், பசுவையான்ற பேரில் இருக்கார். ஸோ அவரையும் பார்த்துருவோம். அவரும் புரட்சி கவி இருக்குது, அடுத்ததில் பதிற்று 10 இருக்குது, அடுத்து இருக்க எல்லாமே சிலபஸில் இருக்குது. அதனால் அதை வந்து தாரா பாரதி அவங்களோட என்னென்ன சொன்னாங்கன்னு வேறு இருக்குது. முக்கியமான ஒன்று தான் அடுத்த இயல். அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.